dramas, the story you created about them, even though நீங்கள் போய் பேசினாலும் நான் அவங்கள பேச முடியாது கண்டிப்பாக. ஐ அக்னாலேஜ் இட், ஐ கேன் see that. இது உங்கள் லைஃப், உங்கள் லைஃப்க்கு நீங்கள் ரெஸ்பான்சிபிள் எடுத்துக்கப்பா. தட்ஸ் இட். அது நீங்கள் போய் பேசுகிறதுனால உங்கள் லைஃப் ஒரேடியாக மாறிடும், செம்மையாக வாழ்ந்துருவீங்க, கிரேட்டாக வாழ்ந்துருவீங்கன்றதான் சொல்லுவேன். பட் யுவர் லைஃப் வாண்ட் டு பி பீஸ்ஃபுல். உங்கள் லைஃப் it had to move, it had to get completed, your past had to be get completed with that person. அந்த இன்டென்ஷனோட போங்க. ஏதோ ஒரு தவறு உங்கள் சைடு அவங்க சைடு நடந்துருக்கலாம், ஏதோ ஒரு விஷயம் வந்து இன்கம்ப்ளீட்டாக இருக்குது, ஏதோ ஒரு விஷயம் that doesn't brings that நீங்கள் எதிர்பார்த்த ஒரு விஷயம் இல்லை எதிர்பார்க்காத ஒரு விஷயம் நடந்திருக்கு, இதை ஏற்றுக்க முடியாது, ஏதோ ஒன்று போட்டு நம்மளை வந்து வாட்டி வடக்குதுன்னு வைங்களேன். ரொம்ப நாளாக ஏதோ ஒரு தாட், you have to deal with that, deal with reality. அப்போ அந்த நபர்கிட்ட போய் பேசுகிறப்ப டெஃபினெட்லி they will, அந்த மாமனாரோ மாமியாரோ ஒய்ஃபோ கூட இருக்கக்கூடிய சொந்த பந்தங்கள் கல்வி ஊற்றலாம், திட்டலாம், எது வேணால் பண்ணலாங்க. டெஃபினெட்லி they will do. ஏன்னா இட்ஸ் நாட் அபவுட் them. நான் யாரையுமே இந்த உலகில் தப்புன்னு சொல்லவே மாட்டேங்க. நோ ஒன் இஸ் ராங் ஆர் ரைட். என்னன்னா தட் லாங்குவேஜ், தமிழ்நாடு மக்கள் முன்னேறாமல் வளராமல் இருக்க ஒரே காரணம் நம்ம யூஸ் பண்ணுற இந்த லாங்குவேஜ் தான். திஸ் லாங்குவேஜ் அதுதான் ப்ராப்ளம். நம்ம புரிஞ்சுக்கிட்டாலே இந்த மனிதர்களை நம்ம வந்து மதிக்க கற்றுக்குவோம், ஹானர் பண்ண கற்றுக்குவோம், வேலிடேட் பண்ண கற்றுக்குவோம், ரெஸ்பெக்ட் கொடுக்க கற்றுக்குவோம். their லாங்குவேஜ் இஸ் த இஷ்யூ அப்படின்ற ஒரு மைண்டில் மட்டும் போயிட்டேன். we are going to deal with reality, we are going to deal with truth. whatever you see, அவங்க பேசுகிறது, அவங்க உங்களை நடத்துகிற விதம் எல்லாமே வந்து அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸில், அவங்களோட ஸ்டோரிஸில் யூ ஆர் தட் பர்சன், யூ ஆர் கிரியேட்டட் லைக் தட் அண்ட் இட்ஸ் நாட் யூ. நீங்கள் இதை பற்றி கில்ட்டாவோ ஷேமாவோ எதுவுமே படுத்தவில்லை. யூ டேக் த ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் யுவர் லைஃப், உங்கள் ஸ்பவுஸ் லைஃப் அப்படின்ற மாதிரி போகணும். உங்களுக்கு பசங்களோ பொண்ணு வந்தால் என் பையனுக்காக, என் பொண்ணுக்காக, என் அம்மா அப்பாக்காக, எனக்காக அப்படின்ற மாதிரி இந்த லைஃப், உங்கள் லைஃபுக்காக நீங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துகிட்டு போய் அந்த பர்சன்ட்ட பேசுங்க. டேக் சார்ஜ், டேக் இன்சார்ஜ், டேக் அ ஸ்டாண்ட் ஃபார் யுவர் லைஃப். நீங்கள் உங்கள் லைஃபுக்காக நீங்கள் ஸ்டாண்ட் எடுக்கலைன்னா வேறு யாருங்க எடுப்போம்? இதை நீங்கள் திருப்பி கேட்டுக்கணும். நம்ம லைஃபுக்காக நம்ம ஸ்டாண்ட் எடுக்கலை, நம்ம இன்சார்ஜ் எடுத்துக்கலை, நம்ம ரெஸ்பான்சிபிள் நம்ம லைஃப்க்கு எடுத்துக்கலைன்னா வேறு யார் எடுப்போம்?